கோட் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து பிரசாந்த் பிரபுதேவா, மோகன், அஜ்மன் என பலருமே நடித்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, மோகன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் வில்லனாக இருப்பார் என்றெல்லாம் ஒரு தகவல்கள் வெளிவந்தது. பலருமே மோகன் அவர்கள் தான் கோட் படத்துடைய வில்லன் என்றுமே பேசிட்டு இருக்க நிலையில, ஆனால் இந்த திரைப்படத்துடைய வில்லன் யார் என்பதுதான் ட்விஸ்டாகவும் இருந்து வந்துட்டு இருக்கு. அநேகமாக பிரசாந்த் அவர்கள் தான் கோட் படத்துடைய மெயின் வில்லனாக இருப்பார் என்று தற்பொழுது ரசிகர்கள் கணித்து வருவதும், மேலும் படத்தில் விஜய் அவர்கள், பிரசாந்த் பிரபுதேவா, அஜ்மல் ஆகியோர் ஒரே டீமாக வேலை பார்த்து வந்தாலும் கூட பிரசாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துடைய வில்லன் என்றும், அதுதான் படத்துடைய முக்கியமான ட்விஸ்ட் என்றும் ரசிகர்களுமே கணித்து வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில கோட் படத்தின் மூலம் விஜய் சார் மற்றும் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் 20 வருடங்கள் கழித்து மீண்டும் இணைந்திருப்பதால இந்த படத்துடைய பாடல்களை ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களை இந்த படத்துடைய பாடல்கள் முழுமையாக திருப்திப்படுத்தவில்லை என்றுதான் தெரிகின்றது. அதாவது விஜய் சார் பாடிய விசில் போடு, சின்ன சின்ன கண்கள் பாடலும், யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பாடிய ஸ்பார்க் பாடலும் ரசிகர்களோட மத்தியில சுமாரான வரவேற்பை தான் பெற்று வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்பார்க் பாடல் கடுமையான ட்ரோல்களை சந்தித்திருப்பதுமே, இருந்தாலுமே பாடல்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றாலும் கூட பின்னணி இசையில பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மிரட்டியிருப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடமே இருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று வெளியாக உள்ள இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கு தான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லர்ல படக்குழு அத்தனை ஆக்ஷன் காட்சிகளை இணைத்திருப்பதாகவும், ஆகையால கண்டிப்பாக இந்த தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான் இருந்து வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, உங்கள யாரா கோட் திரைப்படத்துடைய ட்ரெய்லருக்கு ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.